திரு கேசிக், இவ்வளவு உறுதியாக சசிகலா டிடிவி ஓபிஎஸ் கட்சிக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்ற நிலைப்பாட்டில் ரொம்ப உறுதியாக இருக்கார். ஆனால் பாஜக கூட்டணி தொடர்பான கேள்விக்கு கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு இருக்கிறார். பாமக தொடர்பான கேள்விக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு தொடர்பான கேள்விக்கும் தேர்தல் நேரத்தில் பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிறார். பாமக என்டிஏவோட வந்தாலும் சரி வரலேனாலும் சரி, அதிமுகக்குள்ள பாமகவை கொண்டு வந்தால் கூட்டணி பலப்பெற்றோம், இந்த ஒருங்கிணைந்த அதிமுக குறித்தோ பாஜக குறித்தோ பெருமளவு கவலைப்பட வேண்டியது இல்லைங்கிறது திரு இபிஎஸ் நிலைப்பாடா இருக்கா? நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் அப்படி புரிஞ்சுக்கணும். நம்ம அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா பாருங்க, எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு தைரியமானவர். மோடிக்கு பக்கத்துல நின்று கூட்டணின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டாரு அப்படின்னு இதே மாதிரி பேசணும். எவ்வளவு வீரன் சூரன் தைரியமான ஆளு பார்த்தீங்களா அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமியே அந்த நிலைப்பாடுகளில் தொடர்ந்து இப்போ மட்டும் இல்லை 26லையும் கூட்டணி கிடையாது என்று தான் இருந்தார். அந்த நிலைப்பாடு இன்றைக்கு அவர் உறுதியாக அதில் இருக்கிறாரா? திமுகவை எதிர்க்கணும், திமுகவை வீழ்த்தணும், அந்த ஒற்றை புள்ளிக்காக யாரை வீழ்த்துறதுக்கு அதெல்லாம் தெரியாதா? அன்றைக்கு அந்த முடிவு எடுக்கிற பொழுதும் தெரியும் இல்ல, யாரை வீழ்த்தணும், தமிழ்நாட்டு அரசியல் களம் என்ன என்பது தெரியும் இல்லையா? இல்ல, அவருக்கு சாய்ஸஸ் இருந்துச்சு இல்லையா? அப்ப நீங்க பாஜக இல்லாத பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை கொண்டு வந்து ஒரு கூட்டணி அமைச்சிடலாமோ அப்படின்னு அவர் நம்பிக்கையோட இருந்திருக்கலாம். இல்ல திரு விஜய கட்சிக்குள்ள கொண்டு வந்து நீங்க சொல்ல வர்றது அதுல பாஜக இல்லாம அவரால் திமுகவை வீழ்த்த முடியாதுன்னு அந்த ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அப்படியா அவர்கள் தேவை என்பதை உணர்ந்து கொண்டார் அப்படி எடுத்துக்கலாம். ஒன்று, இதே மாதிரி ஒரு உறுதிப்பாட்டை அண்ணாமலை கிட்ட காமிச்சார். அண்ணாமலை வந்து எங்க தலைவர்களை எல்லாம் அவமானப்படுத்திட்டாரு, அசிங்கப்படுத்திட்டாரு. அண்ணாமலையை மாத்தல அப்படின்னா அது வெளிப்படையா அறிவிக்கலினாலும் கூட கூட்டணி முறிவுக்கு அண்ணாமலை தான் காரணம். தீர்மானம் அப்படிதான் போட வச்சாங்க. ஆனா நேற்று திருச்சியில நடந்த கூட்டத்துல தமிழிசை சொல்றாங்க, தம்பி வா தலைமையேற்க வா அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு சொல்றாங்க. நயினார் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு வந்து மக்கள் வெள்ளம் அண்ணாமலைக்கு திரளுது, இவன் கொடுக்குற பில்டப் எல்லாம் பார்த்தா அண்ணாமலை தான் மீண்டும் தலைவராக தொடர்வார்னு. அப்ப அந்த நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமி முதல்ல எடுத்த நிலைப்பாட்டுக்கு இன்றைய நிலைப்பாட்டுக்கும் பாருங்க, அதுல எந்த மாறுதல்கள் வந்து ஏற்பட்டது. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை இந்த முரண்பாடுகள் வந்து திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இல்லையா? இந்த முரண்பாடுகள் திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதரை பத்தி, அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை பத்தி இல்ல. எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறவருடைய குண நலன்கள், அவர் கடந்த காலத்தில் எடுத்த முடிவுகள், கடந்த காலத்தில் அவர் பொது வெளியில் தெரிவித்த கருத்துக்கள், திமுகங்கிறதும் அப்போதைய திமுக தலைவர் எடுத்த முடிவா தானே இருக்கும். அந்த கருத்துக்கள்ல இருந்து தன்னுடைய இதற்கு முன் தான் எடுத்த முடிவுகள் கருத்துக்கள்ல இருந்து அதைத்தான் சொல்ல வர. அந்த முடிவுகள்ல வந்து அவர் வந்து இன்றைக்கு எந்த அளவுக்கு பின்வாங்கி இருக்கிறார் என்பது கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சி அவர்களது கட்டுப்பாட்டுக்குள்ள இப்ப கொண்டு வந்துட்டாங்க. அவர் அவுட் ஆஃப் பவுண்டரியில இருந்தாரு, இப்ப கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து கொண்டு வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து இன்றைக்கு சசிகலா சேர்றாங்களா, ஓபிஎஸ் சேர்றாங்களா, ஒன்றுபட்ட அதிமுக இதெல்லாம் இல்லை. அவருக்கு பாதரேஷன், அவர் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவாராம். இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, ஏன் தேர்தல் காலத்துல பாத்துக்கலாம் தள்ளி போடுறாரு கூட்டணியை அப்படிங்கிறது. இன்னும் அவருக்கு உள்ள எந்த அளவுக்கு நம்மால பாரதிய ஜனதா கட்சியை நம்ப முடியும்? ஏன்னா அவர்களுக்கு பாஜகலையும் அவர் மோடிக்கு அருகில நின்றுட்டு கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டு வந்தவர் தானே. அப்ப அதே இத பாஜக திருப்பி ரிவர்ஸ்லையும் காட்டலாம்ல. இந்த கூட்டணி இதெல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு கடைசி நேரத்தில் என்டிஏ ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி அமைக்கும், முதலமைச்சர் வேற ஒருத்தர் இருப்பார் பின்னாடி நாம முடிவு பண்ணிக்கலாம் என்றாலே எடப்பாடி பழனிசாமி அவுட். அவருக்கான அந்த வாய்ப்புகள் வந்து சரிக்கிறது. அப்ப அவருக்கு வந்து இன்றைக்கு தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்ளுகிற அந்த குழப்பம் தான் அதிகமா இருக்குது. இதற்கு முன்பு பார்த்ததை போல நேற்று அவர் சொல்றாரு இல்லையா, எந்த காலத்திலையும் கிடையாது, அதெல்லாம் நான் பெருசா வந்து எடுத்துக்கல. இப்ப அவருடைய நிலை அந்த பீக்கில் இருந்து இறங்கிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. இப்ப பாஜகவுடனான கூட்டணிங்கிறதும் அவருக்கு நெருக்கடி, பாஜகவுடனான கூட்டணி இல்லைங்கிறதும் இபிஎஸ்க்கு நெருக்கடி. அப்படியான சூழல் அது இல்ல. அப்படி இல்ல, அவர் கூட்டணி இல்லைன்னு இனிமேல் அவர் சொல்ல முடியாதுங்க.
கும்கி எல்லாம் சுத்தி வளைச்சு நிக்கிறாங்க அவரை. அவர் அந்த அதான் சொன்னேன், அழகான வார்த்தையில சொன்ன, அவர் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாருன்னு சொன்னேன். ஓ, இனி கூட்டணி வேணுமா வேணாமான்ற நிலைப்பாட இபிஎஸ் எடுக்க முடியாது. இல்ல, அதான் வேணுங்கிறது வந்துட்டார் பொது வெளியில. அவர் இதற்கு மேல என்னங்க உணர்த்த முடியும்? ஆமா, நான் பாஜகவோட கூட்டணி போறேங்கிறத ஒன்றுக்கு பல முறை சமீப நாட்கள்ல, இந்த 1 மாத காலங்கள்ல பல சமிக்கைகள் மூலமாக அவர் வெளிப்படுத்திட்டார். ஒரே ஒரு நொடி மட்டும் திரு ஷியாம், பாஜக மிரட்டுச்சு, பாஜக வந்து இபிஎஸ் கட்டுக்குள் கொண்டு வந்துருச்சு, கூட்டணி தொடர்பான நிலைப்பாடை இனிமே இபிஎஸ் எடுக்க முடியாது, அது பாஜகவுடைய முடிவாக அது மாறிடுச்சு திரு தனியரசு, திரு கேசிபி போன்றவர்கள் மிரட்டுச்சுன்னு சொல்லல, 2 பேரும் சேர்த்து சொல்றாங்கன்னு சொன்னாங்க. திரு தனியரசு சொன்னார். இதுல பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளோடு ஒரு கூட்டணி, இல்ல திரு விஜயோடு ஒரு கூட்டணி, இல்ல இவங்க எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டணி, அதாவது ஒருங்கிணைந்த அதிமுகவும் இல்ல, அதே சமயத்துல பாஜகவும் இல்லைன்ற ஒரு நிலைப்பாடை உருவாக்கிட முடியும்னு திரு இபிஎஸ் நம்பிக்கையோட இருந்து அதுல ஒரு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றங்கள், சமிஞ்சைகள், முன்னெடுப்புகள் நடக்காத நிலையில பாஜக கூட்டணி அப்படின்ற இடத்துக்கு திரு இபிஎஸ் நகர்ந்திருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணுமா, இல்ல பாஜகவுடைய அழுத்தம் தான் இதுல பிரதான காரணமா இருக்கா? பாரதிய ஜனதாவோட கூட்டணின்னு அவர் உறுதியா சொல்லலைங்க, இதுவரைக்கும் சொல்லல, சொல்லவும் மாட்டாரு. சிம்பிள் ரீசன் என்ன அப்படின்னா, அதற்கான எதிர்ப்பு ஓட்டை பத்தி அவருக்கு தெரியும்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா எதிர்ப்பு ஓட்டுங்கிறது குறைந்தபட்சம் 85% இருக்கும். அது பாஜக அணிக்குள்ள நீங்க போயிட்டீங்கனாலே அந்த 85% ஓட்டுல பெரும்பகுதி வந்து திமுக எடுத்துரும், போயிடும். விஜய்க்கு கொஞ்சம் போகலாம், சீமானுக்கு கொஞ்சம் போகலாம், பெரும்பாலும் வந்து அது திமுகவுக்கு போய் சேர்ந்துரும். அதனாலதான் திமுக அந்த நிலைப்பாட்டிலே தானே போறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க நிலைப்பாடு என்ன, அதிமுக எதிர்ப்பு ஓட்டு அது வரும். ஆனா பாரதிய ஜனதா எதிர்ப்பு ஓட்டு அது ரொம்ப முக்கியமானதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு தேசிய அளவிலான பிரச்சனைகள் எல்லாம் மாநில சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கவே கூடாது. ஆமா, ஆனா எடுத்துட்டே போறாங்க, அதான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே போறாங்க. இல்லைங்க, திராவிட வெர்சஸ் இந்துத்துவான்ற சித்தாந்தமும் மத்திய அரசு வெர்சஸ் மாநில அரசுங்கிறதா தேர்தல் பிரச்சனையாகவே மாறிடுச்சு. அப்படிதான் 26 அணுகப்பட போகுது. அதிமுக கிட்ட, ஜெயலலிதா கிட்ட இருந்த சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டுல ஒரு பகுதி பிஜேபிக்கு போயிருச்சு, இன்னொரு பகுதி சசிகலா மாட்டா இருக்கு. நீங்க தொடர்ந்து அவங்களோட விஷுவல்ஸ் எதனாலும் பாருங்க, அவங்ககிட்ட இருக்கு. ஆனா அவங்க வந்து வாக்கு அரசியலுக்கு வரல, டைரக்டா வரல. அப்ப கடைசி நேரத்துல நீங்க சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டாலே அந்த ஓட்டு அதிமுகவுக்கு வந்துடும். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு கடைசி கட்டமாக தான் அது சம்மதிக்குங்கிறதா என்னோட கருத்து. திமுக தலைமையில ஒரு கூட்டணி, அது அந்த திராவிட கொள்கைகளை முன்னால வச்சு அண்ணா அவர்கள் அந்த மாநில சுயாட்சி அந்த கொள்கைகள், இன்றைக்கும் அந்த மாநில உரிமைகள் திராவிட கொள்கைகள், அதை முன்னிறுத்தி திமுக தன்னுடைய அணியை கட்டமைச்சிருச்சு. இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி கிட்ட இல்லாம இருந்தது, அவர்கள் மீது இருக்கிற அந்த விமர்சனங்களுக்கு எதிர் தாக்குதல்கள் பெரிய அளவில் பாஜக தரப்பிலிருந்து கொடுக்கப்படலை. இப்ப சமீப நாட்கள்ல, அதை மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வந்ததற்கு பிறகு சமீப நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த இந்துத்துவ சித்தாந்தங்கள் வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்றாங்க. அது வந்து சரிதான் என்று அதை வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி அவர்கள் வந்து கொண்டு வர்றாங்க. இப்ப 2 அணி கண்ணுக்கு தெரியுது. என்டிஏல பாஜக இதுல ஒரு கூட்டணி, திமுக இதுல ஒரு கூட்டணி. இந்த இடத்திலேயே கொஞ்சம் சர்க்கிள் ஆயிட்டாருன்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி. என்ன இது ரிவர்ஸா எப்படி இருக்கணும்னா, அதிமுக ஒரு கூட்டணிங்க, அதிமுக தலைமையில திமுகவை எதிர்த்து வீழ்வதற்கு நாங்கள் ஒரு கூட்டணி அமைக்கிறோம், அதுல பாஜகவை சேர்த்துறதா இல்லையான்னு சொல்லி நாங்க பரிசீலிச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்கிற பாஜகவை லைம்லைட்லயே விட்டுருக்க கூடாது, விட்டுட்டாருன்னு சொல்றாங்க. அந்த பாஜகவை லைம்லைட்லயே வந்து விடக்கூடாது. அடுத்து தமிழ்நாடு அரசியல் களம் என்பது, இதுல நம்ம இபிஎஸ் மேல நீங்க ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க, பாஜகவை லைம்லைட்ல விட்டுறக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா மத்திய அரசு நிதி தரல, மத்திய அரசு தொகுதி மறுவரை பண்ணுது, நமக்கு எம்பி சீட்டு குறைய போகுது, மத்திய அரசு மும்மொழி திட்டத்தை இங்க செயல்படுத்துது அப்படின்னு இங்க ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக எல்லாவற்றையும் பாஜக மேல குற்றச்சாட்டா வைக்கிற போது அரசியலே அப்படி கூர்மைப்பட்டுறது இல்ல, திமுக வெர்சஸ் பாஜக, திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவம். இதுல இபிஎஸ் ஓட ரோல் என்னவா இங்க இருந்திருக்க முடியும்? ஒண்ணு பாஜக எதிர்ப்பதான் தீவிரப்படுத்த சொல்லுவேன். அதாவது பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தி இருக்கலாம். அதாவது 83ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைய மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக கர்நாடகால வச்சு ஒரு தென் மாநில முதலமைச்சர்கள் கூட்டத்தை வந்து கூட்டினாங்க. அந்த சர்க்காரியா தலைமையில வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டது. கலைஞரும் அதை வரவேற்றார்.
அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து கலைஞர் 15ஆம் தேதி ஒரு போராட்டம்னு அறிவிப்பார். எம்ஜிஆர் வந்து அதை 10ஆம் தேதியே நடத்திடுவார். அப்ப திமுக எடுக்கிற முடிவுகளை நம்மளும் எடுத்துடக்கூடாது என்பது அல்ல, அவர்களை விட மிக வேகமாக திராவிட சித்தாந்தங்களில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். பாஜகவுடைய எதிர்ப்பை இன்னும் அதிகப்படுத்தி அதுதான் நான் சொல்ல. அதாவது இந்த ரெண்டுலயுமே திசை தெரியாத இடத்துல நிக்குது. தேர்தல் களம் என்பது சித்தாந்த அரசியல் களத்துல அதிமுகவுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிருச்சு. அதாவது திமுக திராவிட சித்தாந்தத்திலையும் பாஜக இந்துத்துவ சித்தாந்தத்திலையும் போகையில என்ன சித்தாந்தம்னே தெரியாம திமுகவை விமர்சிச்சா பாஜகவுக்கு அது அனுகூலம், பாஜகவை விமர்சிச்சா திமுகவுக்கு அனுகூலம். தன்னுடைய ஐடியாலஜியும் தனக்கான அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸையுமே இழக்கிற ஒரு நிலையை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்துட்டார். இதை இதை தகர்க்கணும். முதல்ல பேசுவோம், அடுத்த சுற்றுல இதுல இருந்து பேசுவோம்.